கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா, எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க? அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் கம்பீரத்தோடு இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். அன்னாள் தேவனை நோக்கி பார்த்தபோது கண்ணீரோடு அவள் விதைத்தா பாருங்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் பார்க்குறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, துருத்திலே நிறைந்திருக்கிறது உன் கண்ணீரை பார்க்குறாரு. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டார் அல்லவா? இன்றைய தினத்திலும் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட நல்லவராக இருக்கார். ஆனால் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் கம்பீரத்தோடு இருப்பீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு பெரிய காரியங்களை என் தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்ல முடியாது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். நிச்சயமாய் இந்த நாளில் ஒரு அற்புதங்களை செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.